டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை. மேட்டூர் அணை மீண்டும் முழு கொள்ளளவை எட்டியது. திமுகவிடமிருந்து பணம் வாங்கியதாக இபிஎஸ் கூறிய புகார். கம்யூனிஸ்ட் கட்சிகள் பதிலடி. நாடு முழுவதும் 2014 முதல் 2024 ஆண்டு வரை 89,441 அரசு பள்ளிகள் மூடல். அதிகபட்சமாக மத்திய பிரதேசத்தில் 29,410 பள்ளிகளுக்கு மூடு விழா. அதிமுக பாஜக கூட்டணி விவகாரங்கள் குறித்து இனி பேசப்போவதில்லை, அண்ணாமலை பேச்சு. 10 ஆண்டுகளாக அதிமுக கூட்டணியில் இருந்த ஜனநாயக முஸ்லிம் கட்சி தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைந்தது. தவேக பொதுச் செயலாளரை சந்தித்து ஆதரவு. இனி விரிவான செய்திகள். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நடப்பாண்டில் 3வது முறையாக மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள கபினி, கிருஷ்ணராய சாகர் உள்ளிட்ட அணைகள் நிரம்பி வருகின்றன. அணைகளில் இருந்து உபரி நீர் திறக்கப்படுவதால் மேட்டூர் அணைக்கு 18,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. கனமழை காரணமாக காவிரி கரையோர பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் மண், மொழி, மானம் உள்ளிட்டவற்றை காக்க பாசிசத்தை நொறுக்க களம் புகுவோம் என துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். திமுக இளைஞரணி தொடங்கப்பட்டு 46வது ஆண்டு தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திமுக இளைஞரணி இன்னும் 100 ஆண்டுகளுக்கு தமிழக உரிமையை காத்து நிற்கும் என கூறியுள்ளார். 2026 வெற்றி இலக்கை நோக்கி ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரையில் களம் இறங்குவோம் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். திமுகவிடமிருந்து பணம் பெற்றதாக இபிஎஸ் கூறிய புகாருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீண்டும் பதிலடி கொடுத்துள்ளது. திமுகவிடம் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி என்னைக்கு பணம் வாங்கியதோ அன்னைக்கே காலி ஆயிடுச்சு என இபிஎஸ் அண்மையில் கூறியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், திமுகவிடம் இருந்து தேர்தல் செலவுக்காக வாங்கப்பட்ட பணம் வங்கியிலிருந்து வங்கிக்கு மாற்றப்பட்டு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்ட கணக்குதான் என கூறியுள்ளார். இது அனைவருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் இதை ஏதோ புதிதாக கண்டுபிடித்தது போல இபிஎஸ் பேசி வருவதாக முத்தரசன் தெரிவித்துள்ளார். திமுகவிடமிருந்து வாங்கப்பட்ட தேர்தல் செலவு பணத்திற்காக தேர்தல் ஆணையத்திடம் கணக்கு காட்டப்பட்டுள்ளதாக கூறியுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், வரும் 2031 ஆண்டு வரை பாஜகவுடன் ஒட்டும் கிடையாது, கூட்டணியும் கிடையாது என கூறிய இபிஎஸ் தற்போது கம்யூனிஸ்ட் கட்சிகளை ஏன் கூட்டணிக்கு அழைக்க வேண்டும் என கேள்வி எழுப்பியுள்ளார். பொய் புகார் அளித்த விவகாரத்தில் மதுரை ஆதீனத்திடம் போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். மதுரை ஆதீனத்தின் கார் விபத்தில் சிக்கிய போது அது தொடர்பாக கருத்து தெரிவித்த மதுரை ஆதீனம், மத கலவரத்தை தூண்டும் வகையிலும் இருதரப்பினரிடையே மோதல் ஏற்படும் வகையிலும் பேசியிருந்தார். இந்த வழக்கில் மதுரை ஆதீனத்திடம் போலீசார் இன்று விசாரணை நடத்தினர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ளது. இதை சுமூகமாக நடத்துவதற்கு இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி 1 மாதம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் 8 முக்கிய மசோதாக்களை கொண்டு வந்து நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதே நேரத்தில் பீகார் வாக்காளர் சரிபார்ப்பு, பஹல்காம் தாக்குதல் உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. எனவே கூட்டத்தை பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக நடத்த இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது. நாடு முழுவதும் 2014 முதல் 2024 ஆண்டு வரை மொத்தம் 89,441 அரசு பள்ளிகள் மூடப்பட்டதாக மத்திய கல்வித்துறை அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. இதில் அதிகபட்சமாக மத்திய பிரதேசத்தில் 29,410 பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் 25,126 பள்ளிகளும், ஒடிஷாவில் 10,026 பள்ளிகளும் மூடப்பட்டுள்ளன. கேரளாவில் 295 பள்ளிகளும், தமிழகத்தில் 239 அரசு பள்ளிகளும் மூடப்பட்டிருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன.
இனி கூட்டணி தொடர்பாக எந்தவித கருத்தையும் தெரிவிக்க மாட்டேன் என அண்ணாமலை கூறியிருந்த நிலையில் மீண்டும் தற்போது பேசியுள்ளார். பாஜக அதிமுக கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்கின்றன. இந்த நிலையில் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என பாஜக தொடர்ந்து அதிமுகவிற்கு நெருக்கடி கொடுத்து வருகிறது. இந்த கருத்தை அண்ணாமலையும் தெரிவித்தார். இதனால் அதிமுக தலைவர்கள் கொந்தளிப்படைந்த நிலையில் நாமக்கலில் பேசிய அண்ணாமலை தங்கள் கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை என்றும் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவது ஒன்றேதான் வேலை எனவும் அண்ணாமலை கூறியுள்ளார். பிரிந்து கிடக்கும் அதிமுக ஒன்று சேர்ந்தால் மட்டுமே 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும் என OPS ஆதரவாளர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். ஒரத்த நாட்டில் பேசிய அவர், செப்டம்பர் 4ஆம் தேதி OPS தலைமையில் நடக்கும் மாநாடு ஒரு முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என கூறினார். எந்த நிபந்தனைகளையும் இன்றிதான் அதிமுகவில் இணைய தயார் என OPS ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் வைத்திலிங்கத்தின் கருத்து கவனத்தை ஈர்த்துள்ளது. என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.